அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபிங்க கீ மஷ்ரூம் கோர்மாங்க. இந்த கோர்மாங்க இட்லி, தோசை, ரொட்டி, பரோட்டா, அப்புறமா இடியாப்பத்தோட நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபிங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சுவையான கோர்மா நம்ம வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சிடலாம். முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி காளான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா 3-4 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவி ஒரு பெரிய மஷ்ரூம்ஸ் இருந்துச்சுன்னா 4 பீஸ் பண்ணிக்கோங்க. சின்னது மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா 2-3 பீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா மஷ்ரூம்ஸும் நம்ம கழுவியாச்சு. இது ஒரு 4 பேக்கெட் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறமா நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடணும். இப்போது எல்லா மஷ்ரூம்ஸும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷங்க மூடி போட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வதக்கிடணும். மஷ்ரூம்ஸில் நம்ம 3 நிமிஷம் வதக்கும்போது மஷ்ரூம்ஸில் தண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு மஷ்ரூம்ஸு. இப்போது இந்த மஷ்ரூம்ஸை அப்படியே நம்ம இறக்கி ஒரு பவுலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதே பாத்திரத்தில் நம்ம கிரேவி வதக்க போகிறோம். அதுக்கு நம்ம வேறு பாத்திரத்தில் இந்த மஷ்ரூம்ஸை இறக்கி வச்சிடலாம். இப்போது மசாலாஸ் முதல்ல ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. அப்புறமா பட்டை ஒரு 3, ஏலக்காய் 3, லவங்கம் 2ங்க. இப்போது மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்து நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு மசாலா இது முதல்ல நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம வதக்கிடலாம். இப்போ அதே நம்ம மஷ்ரூம்ஸை வதக்கணும் பாருங்கள். அதே பேன் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலாவில் ஒரு 5 ஏலக்காய், அப்புறமா ஒரு பட்டை ஒரு 7, லவங்கம் ஒரு 7 எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 5லேருந்து ஒரு 7 எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது நம்ம அரைச்ச அந்த வெங்காய மசாலா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்புறமா இந்த மசாலா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். எப்படியும் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வதக்கணும். இப்போது நம்ம மிக்ஸி அரைச்சோம் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் அந்த வெங்காய மசாலா அதில் கொஞ்சோண்டு தண்ணி கழுவி போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் இப்படி கிண்டிகிட்டே இருங்க. அப்புறமா மசாலா இது வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அடுப்பு வச்சுடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம மூடி போடாமல் வெங்காயம் வதக்கும் போதுங்க டைம் கொஞ்சம் எடுக்கும். அதுக்கு மூடி போட்டு நீங்கள் வதக்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடுங்க. 4 பேக்கெட் மஷ்ரூம் கோர்மாக்குங்க 2.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பொடி வெறும் மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போது ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது இந்த மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் போட்டு நீங்கள் 1 நிமிஷம் வதக்கிடணும். 1-2 நிமிஷம் நீங்கள் வதக்கும்போது இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி மசாலா நல்லா வெந்துடும். பாருங்கள் இப்படி ஆகிடும். இந்த சமயத்தில் நம்ம
வீட்டிலேயே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதுங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைக்கும் போதுங்க பூண்டோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வைங்க, இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வைங்க. அப்படி செய்யும்போது நம்ம டேஸ்ட் வந்துங்க கோர்மாவில் அவ்வளோ சூப்பராக வருங்க. இப்போது இஞ்சி பூண்டு நீங்கள் ஆட் பண்ணதும் 1லேருந்து 2 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அடுப்பு வச்சு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த மஷ்ரூம்ஸ் வந்துங்க எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணி மஷ்ரூம்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்துங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. மஷ்ரூம்ஸ் வந்துங்க 50% குக் ஆகிடுச்சு. நம்ம 50% குக் பண்ணால் போதுங்க. இப்போது கோர்மாவை ஈவனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷங்க மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்படி செய்யும்போது மஷ்ரூம்ஸில் இந்த மசாலா எல்லாம் அப்சர்வ் ஆகி மஷ்ரூம்ஸ் வந்துங்க டேஸ்ட்டாக வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம மஷ்ரூம்ஸில் வந்துங்க மசாலாஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்துங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5லேருந்து 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. புதினா தழை வந்துங்க ஒரு கைப்பிடி நல்லா கழுவி போட்டுக்கோங்க. இப்போது புதினா போட்டு ஆச்சுங்க, பச்சை மிளகாவும் இதிலே போட்டுக்கோங்க, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஈவனாக இந்த கோர்மாவை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது கிளறிட்டுங்க ஒரு 8லேருந்து 10 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த கோர்மாக்கு, மஷ்ரூம் கோர்மாக்கு நல்லா கழுவிட்டு தக்காளியை ஒரு தக்காளியில் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறமா தண்ணி வந்துங்க கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது தக்காளி வந்துங்க அரைச்சிக்கிட்டோம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளியோட லிக்விடும் நம்ம தண்ணி கொஞ்சோண்டு போட்டு கழுவி போட்டுக்கலாம். இப்போது இந்த தக்காளியோட பேஸ்ட் எடுத்து நம்ம கோர்மாவில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும். அடுப்பு வந்துங்க ஹை ஃப்ளேமில் வைங்க. கோர்மாவோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. இப்போது இதில் இருக்க இந்த தண்ணியும் நம்ம வந்து கழுவி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுட்டு வந்துங்க மஷ்ரூம்ஸ் பாருங்கள் 70% வெந்துடுச்சுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது இந்த மஷ்ரூம் கோர்மாக்கு இன்னொரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். முதல்ல ஒரு தேங்காய் எடுத்து நல்லா மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. உடைச்சிட்டு பாதி தேங்காய் ஃப்ரெஷ்ஷானது எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான நீங்கள் தேங்காய் கோர்மாவில் போடும்போது சுவை வந்துங்க மணக்குங்க. இப்போது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். பாதி தேங்காய் போதுங்க இதுக்கு. இப்போது மீடியம் சைஸ் ஜார் வேண்டாம், சின்ன ஜார் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா இது வந்துங்க எள்ளுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க, வெள்ளை எள்ளு. இது வந்துங்க கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது வந்துங்க முந்திரிங்க, ஒரு 5 முந்திரி கொட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபைனாக நீங்கள் வந்துங்க அரைச்சிக்கோங்க. எப்போவுமே வந்துங்க நம்ம கொதிக்க விடுறோம் பாருங்கள், இந்த 3 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த சமயத்தில் இந்த மசாலா நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி போடும்போது மஷ்ரூம்ஸ் கோர்மா இருக்கட்டும், எந்த கோர்மாலையும் சுவை சூப்பராக வருங்க. இப்போது இந்த நம்ம அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் இருக்க லிக்விடும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சோண்டு தண்ணி போட்டு ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்துங்க இப்போது நீங்கள் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோர்மாவோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம சொன்ன பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த லிக்விடும் தண்ணி போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த ஹோம்மேட் மசாலா ஹெல்த்தி ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. முன்னே வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஷ்ரூம்ஸில் உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காய மசாலா அரைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். எப்போவுமே நீங்கள் உப்பு நீங்கள் ஆட் பண்ணும்போது கோர்மாவில் கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போது 3 நிமிஷம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு கோர்மாவை கொதிக்க விடுங்க. இப்போது 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. மணமணக்கும் சுவையான மஷ்ரூம் கோர்மா ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவையான ஆரோக்கியமான வீட்டு சமையல் ரெசிபிகளுக்கு நீலு ஃபாத்திமா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அல்லாஹ் ஹாஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.